அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் கமெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலில் எக்ஸ் தளத்தில் போடப்படுற செய்திகளையும் அதுக்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்டுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் ஹாட்டாக போயிட்டுருக்கிற நியூஸ் என்னென்னா மக்கள் நீதி மையமோட செய்தி தான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும். 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு மக்கள் நீதி மையத்தோட அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டிலில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான ஒப்பந்தத்தை கமல்ஹாசன் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து கையெழுத்து போடுற மாதிரியான இமேஜுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு மக்கள் மோஸ்ட்லி நெகட்டிவான கமெண்டுகள் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் சில கமெண்டுகளை நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம். ஒரு நெட்டிசன் கேட்டிருக்காரு, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு போட்டு ஒரு மீம்ஸ் போட்டிருக்காரு. அதில் 16 நிலையில் ரஜினிக்கு கை கால் அமுக்கி விட்டுருப்பாரு கமல். இப்போ உதயநிதி அவர்களுக்கு கமல்ஹாசன் கை கால் அமுக்கி விடுற மாதிரி ஒரு போட்டோ போட்டு கமல்ஹாசன் அவர்களை பங்கமா கலாய்ச்சிருக்கிறாரு. ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, கை கால் நல்லா தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு இந்த அப்படின்னு போட்டு பீன் போட்டு டேஷ் போட்டிருக்காரு. அநேகமா இதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த 10 ரூபா பிடிங்க, அதுல போடு, நான் டச் பண்றது இல்ல. ஒரு நண்பர் ஒரு கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்கிறாரு. குழப்பத்தின் மையத்தில் மையம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி 2021 தேர்தலில் கமல் டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. இப்போ அந்த டார்ச் லைட்டை தூக்கி குப்பத்தட்டில் போட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட எதையோ வாங்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்கள் மேல் இருந்த மரியாதை போய்விட்டது, நேர்மை என்று இனிமேல் எங்களை ஏமாற்றாதீர்கள், கூவத்தை சுத்தம் செய்வதாக கூறி கடைசியில் கூவத்தில் மூழ்கி விட்டீர்கள், கமல்ஹாசன் ரசிகனின் உண்மையான வேதனை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. ஐயோ அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா, எங்கடா இருக்கிற? ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கடைசியா மக்களை சந்திக்காமலே பாராளுமன்றம் போகும் அரிய வாய்ப்பை பெற்ற கோமாளி அப்படின்னு போட்டிருக்காரு. 3 வருஷ போராட்டம், இந்த ஒத்த சீட்டு, டிவியை உடைச்சு டிராமா பண்ணது வேஸ்டா கோபால், கொத்தடிமைகளிடம் கட்சியை அடமானம் வச்சுட்டீங்களே புதிய கொத்தடிமைகளே அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்களை கடுமையா சாடி இருக்கிறாரு. ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா, படுபாவிங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனையே ஒரு மீமா கிரியேட் பண்ணி போட்டு பங்கமா கலாய்ச்சிருக்கிறாரு. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு, படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஒரு நண்பரோட பதிவு என்னவா இருக்குன்னா, இந்த பொழப்புக்கு எதுக்கு நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், இத்தனை பேருடைய நம்பிக்கையை கெடுக்கணும், இதுக்கு நீங்கள் தனியாகவே திமுகவில் இணைந்து இந்த வேலையை செஞ்சுருக்கலாம்ல, இதுக்கு எதுக்கு அவ்வளோ வீராப்பா பேசி டிவி எல்லாம் உடச்சி விளம்பரம் பண்ணி டார்ச் லைட்டை தூக்கி சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இன்னொரு நெட்டிசன் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, 3% ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் 2 சீட்டு வாங்கிட்டு போறாங்க, 3% ஓட்டு வாங்கின முட்டாள் மாநிலங்களவை சீட்டோட ஒதுங்குறாரு. இப்போ அந்த 3% அறிவாளிகளைத்தான் நாம தேடி போய் பார்த்து 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. என்ன பேசாம இருக்கீங்க, நேரா போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. கஸ்தூரி அவர்களுடைய கருத்தை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்னத்தில் விழுந்த அறை கமலுக்கு கஸ்தூரி சூடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கு கமல் விலை போனதில் ஆச்சரியம் இல்லை, இவ்வளவு மலிவாக விலை போனது தான் ஆச்சரியம், ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு, இது மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் மையத்தில் இணைந்தவர்கள் கன்னத்தில் விழுந்த அறை அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரே ஒரு மாநிலங்களவை சீட்டு வாங்கிட்டு இந்த தேர்தலில் பிரச்சாரம் மட்டும் பண்ண போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.